जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். காசி வாசத்தில் வைதிக மத பிரச்சாரம். நம்முடைய தேசத்திற்கே மகா க்ஷேத்திரமாக இருப்பது காசி. அது மட்டுமல்லாமல் பண்டித ராஜதானியாகவும் ஆதியிலிருந்து இருந்து வந்திருக்கிறது. தேசத்தில் உள்ள அத்தனை மதங்களைச் சேர்ந்த பண்டிதர்களும் அங்கே இருப்பார்கள். அதனால் அங்கே போனால்தான் எல்லோரிடமும் எடுத்துச் சொல்லி அவசியமானால் வாதம் பண்ணி வேத மார்க்கத்தையும் அதன் உச்சியான அத்வைதத்தையும் சீக்கிரத்தில் ஸ்தாபிக்க முடியும் என்றே ஆச்சாரியாளை அவருடைய குரு அங்கே அனுப்பினார். அப்படியே காசிக்கு போய் ஆச்சாரியால் கங்கையின் மணிகர்ணிகா கட்டத்தில் உள்ள முக்தி மண்டபத்தில் இருந்து கொண்டு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். 7 முக்தி க்ஷேத்திரங்களில் காசி ஒன்று. முக்தி க்ஷேத்திரம் மோக்ஷபுரி என்றால் அங்கே மரணமடைந்தால் யாரானாலும் மோட்சத்திற்கு போய்விடுவார்கள் என்று ஐதிஹ்யம். அயோத்தி, வடமதுரை, ஹரித்வார், அவந்தி, துவாரகை என்று இன்னும் 5 வடதேசத்திலேயே இருக்கின்றன. பாக்கியுள்ளது காஞ்சிபுரம். சப்த மோக்ஷபுரிகளில் தட்சிணத்தில் இருப்பது இது ஒன்றுதான். முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி என்று வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷரான வேதாந்த தேசிகர் சொல்லியிருக்கிறார். காசி மாதிரியே காஞ்சிபுரத்திலும் முக்தி மண்டபம் என்று இருக்கிறது. புரியிலும், அதாவது புரி ஜெகநாதத்திலும் முக்தி மண்டபம் உண்டு. கங்கைக்கரை முக்தி மண்டபத்தில் இருந்து உபதேசத்தை ஆரம்பித்த ஆச்சாரியால் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது முதலில் சர்வ தீர்த்தக்கரை முக்தி மண்டபத்தில் தான் தங்கினார். அதனால் இப்போதும் வியாச பூஜை என்று காமாட்சி கோயிலில் உள்ள ஆச்சாரிய பிம்பம் அங்கு எழுந்தருளிவிக்கப்படுகிறது. சூத்திர பாஷ்யமோ என்று பிரமிப்பாக கேட்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு அதை ஆச்சாரியாலே உபதேசித்தார் என்றால் எப்படி இருந்திருக்கும்? அங்கம், வங்கம், கலிங்கம் என்றுள்ள 56 தேச பண்டிதர்களும் காசியில் ஆச்சாரியால் உபன்யாசத்தை கேட்டார்கள். பாண்டித்யம், ஆஸ்திக்யம் இரண்டும் உள்ளவர்களாக இருந்த எல்லோரும் இப்படி ஒரு அபார தேஜஸ்வி இத்தனை சிறு வயசில் அபாரமான ஞானத்தோடு சொல்கிறாரே என்று சரணத்தில் விழுந்து பாஷ்யமாமிரதத்தில் திளைத்து ஆனந்தப்பட்டார்கள். மாற்று அபிப்பிராயமுள்ளவர்களிலும் திறந்த மனசுள்ளவர்கள் இவர் சொல்வதுதான் தத்துவம் என்று எடுத்துக்கொண்டு சிஷ்யரானார்கள். அவர்கள் தங்கள் தெரிந்து கொண்டதை தங்கள் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணினார்கள். அதனால் சட்டென்று ஒரு பெரிய திருப்பம், நம்முடைய மதத்துக்கு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டது. எதற்காக அவதாரம் ஏற்பட்டதோ அந்த பணி நடக்க ஆரம்பித்தது. அப்போது குறிப்பு 1939 ஹிட்லரிடம் ஊராக தேசம் தேசமாக தடதடவென்று விழுந்து கொண்டிருக்கவில்லையா? அப்படி 56 தேசங்களும் ஆச்சாரியால் காலில் விழ ஆரம்பித்தன. ஹிட்லர் ஜெயிப்பதில் ஆச்சரியமில்லை. சாதாரணமாக கெட்டதுகள்தான் கிருகிருவென்று பரவுகிற வழக்கம். ஆனால் ஆச்சாரியாளின் ஆத்மசக்தி, அறிவு சக்தி, அனுகிரக சக்தி எல்லாம் சேர்ந்ததில் நல்லதற்கும் இப்படி ஒரு அதிசயமான வளர்ச்சி ஏற்பட்டது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर.